Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படி நீங்கள் பிளைண்டாக எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்ட்ராகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபியை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் டேயில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ளிப்பு வந்து மார்க்கெட்டை எடுத்துகிட்டு இப்போது வந்து டிசிஷன் மேக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பு 4 hour. ஸோ கரெக்டாக வந்து ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு டோட்டலி 5 minutesல ஒரு பிஒய்ஸ் கொடுத்து, ஸோ பிஒய்ஸ் இங்கே இருக்குது, பிஒய்ஸ் கொடுத்து ஒரு சோச் வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து போயிட்டான். ஸோ நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவனும் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் இந்த என்ட்ரி வந்து போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிபி வந்து ஹிட் ஆகிற வரைக்கும் இந்த ஜிபிபியில் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். அந்த டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் என்ட்ரி வந்து போக மாட்டேன். ஸோ இதுவே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரீசன் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஓல்டு வீடியோஸில். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பிளான் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணான், இப்படி கீழே வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணான். சரி, ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது இங்கே மறுபடியும் ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு அட் த 5 minutes டைம் ஃப்ரேமில். சரி, இன்றைக்கி நான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். எப்படி எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகே. இது வந்து இது வந்து நைட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இங்கே இருக்கிறது. ஓகேங்களா? நைட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஏஷியன் ஹையை கிரியேட் பண்ணி டபுள் டாப். ஓகேங்களா? டபுள் டாப்பை கொடுத்துட்டு ஏஷியன் ஹையும் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஸோ மார்னிங் பார்க்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு இந்த ஏஷியனோட லிக்விடிட்டி இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு தேர் இஸ் நோ எனி லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு லிக்விடிட்டியும் கிடையாது. ஸோ இந்த டாப் ஹை தான் லிக்விடிட்டி. அப்போது இந்த டாப் ஹையை ஹிட் பண்ணிட்டானா ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி எகைன் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணேன். ஸோ இந்த ஹையும் டோட்டலாக இந்த ஹையும் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்டையர் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி போனனால நம்ம இந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 15 minutes வந்து வரோம். ஸோ 15 minutesல மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே ஒரே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது கிளியர் பண்ணிடலாம். இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருக்கான். ஸோ அட் தட் சேம் டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ். ஸோ என்டையர் ஏஷியனோட ஹை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையும் டோட்டல் லிக்விடிட்டி, சூப்பரான லிக்விடிட்டி. ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த டபுள் டாப்பை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு ஓவரால் இந்த ஹையும் இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு சப்ளை வந்து இங்கே வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே நான் போட்டிருக்கிற என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ட்ரி வந்து நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ட்ரியை விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி போடுறது பெட்டர். எப்பயுமே என்ட்ரி பை போட்டாலும் சரி, செல் போட்டாலும் சரி, கீழே கொஞ்சம் இறக்கி போடுறது, மேலே ஏற்றி போடுறது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்து என்ட்ரி இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி போடணும். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து நம்மளோட டிஸ்கார்டில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சிஸ்டமில் இல்லை. ஓகேங்களா? அதனால் மொபைலில் பார்த்து உடனே அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 202.912. ஸோ அதே தானே.
கிளிக் பண்ணுறேன், செட்டிங் போகிறேன். என்ட்ரி பாயிண்ட் என்ன 202.912 ஓகேங்களா. ஸோ டிஸ்கார்டில் கொடுத்துருந்த ப்ரைஸ் என்ன இங்கே இருக்குது பாருங்கள் 202.912 இந்த என்ட்ரியோட வேல்யூ இங்கே காட்டும் ஓகேங்களா. ஸோ எஸ்எலோட வேல்யூ இங்கே காட்டும் ரெட்டு. இங்கே இருக்கக்கூடிய எஸ்எலோட வேல்யூ இங்கே காட்டுது. இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரியோட வேல்யூ அப்படியே ஹரிசாண்டல் சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும், அப்படியே சேனலுக்குள்ளே போய் பார்த்துங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்படி வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கே இருக்கக்கூடிய லோவை நம்ம மார்க்கெட் கட் பண்ண உடனே எஸ்ஸில் மூவ் பண்ணியாச்சு. அப்போது என்ட்ரி முன்னாடி இருக்கக்கூடிய என்ட்ரியும் பிரேக் இவன் தான் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 5 மினிட்ல இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ 5 மினிட்ல இங்கே ஒரு என்ட்ரி போயிருக்கேன். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா டிபி கரெக்டாக இங்கே இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து டிபி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே போட்ட என்ட்ரி எடுத்து எனக்கு டிபி ஹிட் பண்ணாலே போதும், எனக்கு தேவையானது கிடச்சிரும் ஓகேங்களா. அதனால் அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு என்ட்ரியும் அப்ரோச் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஓகே இது வந்து டிபி ஹிட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள வந்து என்ட்ரிஸ் வந்து போகிறது வந்து எனக்கு வந்து சரியாக இல்லை. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி, இப்படி தான் என்ட்ரி இருக்கும். ஆனால் எனக்கு போதும், இந்த ஒரு என்ட்ரி ஹிட் ஆகிட்டாலே எனக்கு வந்து போதும். அதனால் நான் வந்து மைண்ட் டென்ஷன் எடுத்துக்கணும், ஓவர்லோடடாக நம்ம ட்ரேட்ஸ் வந்து பண்ண வேணாம் அப்படின்றத எனக்கு நானே ரூல் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, எதுக்கு நான் இந்த இடத்துல டிபி செட் பண்ணேன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் ட்ராவல் ஆகக்கூடிய இடம் இந்த டிமாண்டாக இருக்கலாம். ஸோ இந்த டிமாண்டில் டிபி வைக்கிறது கூட நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் கொஞ்சம் மேலேயே தூக்கி வச்சுட்டேன், ஏன்னா இது வந்து ஜிபிபிஜிபிஒய், இதில் அந்த வால்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் ஸ்லோ மூமெண்ட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் ஆகிறது பெட்டர் ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட பேஷண்ட்டை வந்து சாப்பிட்ரும், நம்மளோட பொறுமையை ரொம்ப பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால் ஓகே போதும் அப்படின்ட்டு வச்சாச்சு. ஸோ இங்கே நினச்சிருந்தாலும் என்னால் என்ட்ரி போயிருக்க முடியும், இங்கே நினச்சிருந்தாலும் என்னால் என்ட்ரி போயிருக்க முடியும். ஸோ நான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு சேஃப் தான், எந்த ஒரு லாஸும் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. என்னோட லிமிட்டுக்குள்ளே இருக்கிறனால நான் என்னோட ரூல்ஸில் இருப்பேன். அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேங்களா. சரி, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சேஃபான என்ட்ரியை பிரேக் இவன் வந்து கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணாதான் மிட்டிகேஷன் அப்படின்றது கிடையாது, கிட்ட வந்துட்டு இம்பேலன்ஸில் மிட்டிகேட் பண்ணிட்டு கூட கீழே போகலாம், பவர் தான் அதுவும் ஓகேங்களா. சரி, இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ் அண்ட் வேறு ஏதாவது சப்ளை இருக்குது அப்படின்னா அந்த சப்ளைஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரைக்கும் இந்த மூமெண்ட் ஒர்க் ஆகாது. இதில் எத்தனை சப்ளை இருந்தாலும் இந்த மூமெண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இது என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் ஓகேங்களா. இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஸோ இந்த லிக்விடிட்டி மூமெண்ட்டை மார்க்கெட் இந்த ஹை இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு சப்ளை ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஹையை இப்படி போய் அந்த ஹையை ஹிட் பண்ணிவிட்டு மேலே சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கூட மார்க்கெட் வந்து வரலாம். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே சப்ளைக்கு போகிறோன்னா பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமும் செல்லு தான், இந்த சேம் டைம் ஃப்ரேம் 4 ஹவரும் செல்லில் தான் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், அதனால கொஞ்சம் சேஃபர் சைட்லேயே நம்ம இருப்போம். ஸோ இந்த டிமாண்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, இந்த லோ இங்கே இருக்கக்கூடிய லோ அப்படி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கேயே கிடச்சிரும், நமக்கு சூப்பரான என்ட்ரி கிடச்சிரும். அங்கேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் வர்றதில் எனக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்ன நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கான ஒரு ட்ரிகராக இருக்கும். அது இல்லாமல் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா
நான் போட்டுட்ருக்கிற இந்த கன்டென்ட் இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் வீடியோ இஸ் கிரேட், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக் அந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்ன நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ.